வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம். மனதை இயல்பான நிலையில் வைத்துக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம். ஆக்னையில் தொடங்குகிறோம். ஆக்னை. துரியம்.
தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்து. அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம், சொல், செயல் திருத்தம் கொண்டு அன்பு, பண்பு, கருணையோடு மக்கள் வாழ வேண்டும். உடல் நலம், மனவளம், பொருள் நிறைவு அடைய வேண்டும். பருவம் வந்த அனைவருக்கும் பிரம்ம ஞானம் கிடைக்க வேண்டும். ஓருலக கூட்டாட்சி, உலக சமாதானம் மலர வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம். நன்றி. பெண்ணோ ஆணோ யாரிடமும் உன்னை யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டால் அதற்கு தகுந்த பதில் அளிப்பார். தனக்குள்ளாக நான் யார் என்று கேட்டாலும் அதே போல பதில்தான் வைத்திருப்பார். ஆனால் அது மட்டுமே பதிலா என்றால் இல்லை. மனித பிறப்பிலும் பரிணாம எழுச்சியிலும் ஓர் உண்மை மறைந்திருக்கிறது. அந்த உண்மை அறியாததால்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சிக்கலில் சிக்கித் தவிக்கிறோம். நம்மை சார்ந்தவர்களோடு பிணக்கு, சண்டை, சச்சரவு செய்து கொண்டு எதிரியாக நிற்கிறோம். இப்படியே வாழ்க்கையும் நகரும். எனினும் இப்படியாக நமக்குள் நான் யார் என்று கேட்டுக்கொள்வதும் அதை ஆராய்ந்து உண்மை அறிவதும் எனக்கு தேவைதானா என்றும் சந்தேகிக்கிறோம். அதில் ஆர்வமின்றி இருக்கிறோம். அதற்கான வழியும் துணையும் தருபவர்களை உதாசீனம் செய்கிறோம். உண்மை என்ன, நான் யார் என்பதற்கு விடை கிடைத்தால் இயற்கையை புரிந்து கொள்ளலாம். அதனோடு உள்முகமாக அமைந்திருக்கும் தெய்வத்தை அறியலாம். தெய்வ நிலை அறியலாம். மெய்ப்பொருள் என்பதை உணரலாம். அறிவு என்ன என்பதும் அது நம்மோடு நம் உயிருக்குள்ளாக இருப்பதும் விளக்கமாக உணரப்படும். ஆகவே அறிவை அறிதல், இயற்கையை அறிதல், தெய்வநிலை அறிதல் ஆகிய மூன்றும் கூடி பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாக உள்ளதை அறிதல் ஆகிய எல்லாமே ஒன்றுதான். உணர்ந்த ஞானி ஒருவரின் உணர்ந்து ஓதுதலான வகையில் இவ்வளவு பெரிய சிக்கலான விஷயத்தை எளிமையான வார்த்தைகளிலே விளக்கியிருந்தாலும் கூட இந்த விளக்கமானது யோக பயிற்சியில் இருக்கும் உங்களில் ஒரு சிலருக்கு மட்டும் உடனே புரிந்துவிடும். மற்ற சிலருக்கு விளங்கும், ஆனால் பிடிபடாது. அதை மறுபடியும் ஆராய வேண்டும். யோக பயிற்சியும் தொடர்ந்து செய்து வரணும். ஏனென்றால் நாம் இதற்கு முன்னர் ஏதோ சில விஷயங்கள் வழியாக அதுதான் கடவுள், இதுதான் கடவுள் என்றும் இப்படி இருப்பதே மனம், உயிர் என்று எண்ணி அந்த பதிவே நமக்கு அதிகமாக இருப்பதால் உண்மை என்பது தெரிந்தால் கூட அது உடனே ஒத்துவராத, ஒத்துக்கொள்ள முடியாத அளவில் ஒரு மயக்கமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு புலன்கள் வழிமாத்திரம் தெரியும். மற்ற சிந்தனை ஆராய்ச்சிக்கு பழகவில்லை. அவர்களுக்கு உடனே விளங்காது. ஆனால் பயிற்சியாலும் அனுபவத்தாலும் எல்லோருக்குமே காலத்தால் விளங்கிவிடும் என்பது நிச்சயம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.